டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு நிறைய தியேட்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க, இங்க பேனர் வச்சா கூட கிழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் யார் சார் பண்றது? ஒருவேளை கூட சிவகார்த்திகேயன் சாரோட படம் ரிலீஸ் ஆகுதுனால இவங்கெல்லாம் இதை பண்றாங்களா? என்ன காரணம் சார் அது? இல்லை, தியேட்டரில் பேனரை கிழிக்கிறது, கட் அவுட் வைக்க விடாமல் பண்ணுறதுங்கிறதுலாம் அது இன்னொரு ரசிகர் கூட்டம் பண்ணுறது. ஆனால் தியேட்டரே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அது ரசிகர்கள் தீர்மானிக்கிறது இல்லை. ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகரோ ஒரு விஜய் ரசிகரோ கூட்டமாக போய் சார் அவருக்கு படம் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் எந்த தியேட்டருக்காரங்களும் கேட்க மாட்டாங்க. அது அவங்க எடுக்கிற முடிவு. இவங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம போனதுக்கு காரணம் வந்து வேறு ஏதாவது இருக்கலாம். இன்னொன்று வந்து இவங்க இந்த படத்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க, பிரீமியர் ஷோ போட்டாங்க. அப்போ தியேட்டருக்காரங்களும் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க, அல்லது அங்கே பார்த்தவங்க தியேட்டருக்காரங்களுக்கும் தகவலும் சொல்லியிருப்பாங்க, சார் இது அப்படியே ஒரே அடியாக ஹைப் ஆகுற படம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மதராசின்னு ஒரு படம் சிவகார்த்திகேயன் முருகதாஸ் நடித்து அனிருத் மியூசிக்கில் வருது, இப்போ அதுக்கு வருவாங்களா இதுக்கு வருவாங்களான்னு அவங்களே ஒரு கணக்கு போட்டு எதை போடணுமோ அதுதானே போடுவாங்க. ஸோ அதனால இது வந்து வியாபாரம். இதுல வந்து ஒரு ரசிகர் சொல்லி அது நடந்துருச்சுங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை அந்த டைரக்டர் தவறான புரிதல்ல சொல்றாரு. அந்த பேனர் கிழிக்கிறதுலாம் அதை யார் சார் பண்ணிப்பாங்க? அது சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ அவர் படம் வரும்போது தானே இது நடக்குது. இதுவே ஒரு விஜய் படம் வரும்போது நடந்ததுன்னா விஜய் ரசிகர்கள் நம்ம சொல்லலாம். சிவகார்த்திகேயன் படம் வரும்பொழுது நடந்ததுனால சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த டைரக்டர் அதை வெளிப்படையா சொல்லலை. இவ்வளவு தூரம் சொன்னவர் அதையும் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் தெளிவா இருந்திருக்கும். அதை சொல்லாம போயிட்டாரு அவரு. வேற வழி இல்லை, அவரு தானே சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் தானே அதை பண்ணியிருக்கணும். ஆனா சிவகார்த்திகேயன் சொல்லி பண்ணாருன்னா அது ரொம்ப அநியாயம். அதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் வேலையும் கிடையாது, அப்படி சீப்பா போற மனிதரும் அவர் கிடையாது. இன்னொன்று வந்து பாலாவை எல்லாருக்கும் பிடிக்கும், சிவகார்த்திகேயனுக்கு பிடிக்கும். பாலாவை ஒழிச்சு கட்டிடணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இன்னொன்று ஒழிச்சு கட்டுற அளவுக்கு இன்னும் அவர் வளரவே இல்லை. இப்போதான் முட்டு விட்டு வளர்றாரு அவர். இவரை போய் அதுக்குள்ள இவர் வந்தாருன்னா அடுத்த ரஜினி ஆயிடுவார், அடுத்த கமல் ஆயிடுவார்லாம் யாரும் நினைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த இவங்க சிவகார்த்திகேயன் நாலேஜில் இது நடக்குதுங்கிறது தவறு.